நாம் ஏன் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும்? ஏன் அன்பு கூற வேண்டும்? எதற்காக தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அப்போது தாயாவது தகப்பனையாவது அதிகமாக நேசிக்கிறோம் எனக்கு பாத்திரமான அல்ல என்பது பார்த்தோம். நாம் இயேசுவிடத்தில் ஏன் அன்பு கூற வேண்டும்? ஏன் அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? மனிதனிடத்திலே தேவன் அன்பை எதிர்பார்க்கிறார். தன்னை ஆராதிக்கும்படியாக தான் உண்டாக்கின மனிதனுக்காக அவர் செய்த செயல்கள் அதிகம். அவர் கல்வாரி சிலுவையில் செய்த செயல்களை பார்த்தீங்கன்னா அதிகமான செயல்களை நமக்காக செய்தார். ஒரு தாய் தகப்பன் செய்ய முடியாத காரியத்தை எல்லாம் நமக்காக தேவன் நம்மை உண்டாக்கினவர் பரலோகத்திலிருந்து இறங்கி நமக்காக பாவமாகி சாபமாகி கல்வாரி சிலுவையிலே நமக்காக என்ன பண்ணார்? ஜீவனையும் கொடுத்து இரத்தத்தை முழுவதும் சிந்தி ஜீவனை கொடுத்ததினாலே தம்மிடத்தை அன்பு கூறும்படியாக மக்கள் என்ன பண்ணுறாரு? எதிர்பார்க்கிறார். அவரே பாவ பரிகாரியாக சாப பரிகாரியாக இந்த பூமியில் வந்ததினாலே அவர் அன்பு கூர்ந்ததினாலே இந்த உலகத்தின் மேல் அவர் அன்பு கூர்ந்தார். வேதம் சொல்லுகிறது தம்முடைய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இவ்வுலகத்திலே அன்பு கூறும்படியாக நமக்காக அவரை தந்தொருளினார். எல்லா மக்களையும் உலகத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை செய்ய தம்முடைய குமாரனை இந்த பூமியில் என்ன பண்ணார்? அனுப்பினார். பாவத்தை போக்கும் பரிகாரியாக அனுப்பினார். ஆகினாலே கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினால ஜீவனை கொடுத்ததினாலே ஆண்டவரும் இரட்சகருமாகிய அவரே இந்த பூமிக்கு வந்ததினாலே அவரிடத்திலே அன்பு கூறுவதிலே நமக்கு என்ன கஷ்டம் இருக்குது? அவரை அறிந்து கொள்வதற்கு என்ன கஷ்டம் இருக்குது? அவரிடத்து அன்பு கூறுவதற்கு என்ன கஷ்டம் நமக்கு இருக்குது? அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அது ஒரே ஒரு காரணம் தான். தேவன் நம்மேல் என்ன பண்ணார்? அன்பு கூர்ந்தார். அளவில்லாமல் அன்பு நம்மேல் கூர்ந்ததினால்தான் தேவன் நமக்காக பலியாக அவரை தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒரு மனிதன் தேவனிடத்தை அன்பு கூற வேண்டும் என்பது தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் உதாரணம் ஆபிரகாமை குறித்து நாம் பார்த்தோம். ஆபிரகாம் தேவனிடத்தை அன்பு கூர்ந்தான் என்பதற்கு என்ன அடையாளம்? தன்னுடைய மகனை என்ன பண்ணாரு? தேவனை காட்டிலும் தன் மகனை நேசிக்கவில்லை, என்னுடைய மகனை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னதினாலே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் தேவனிடத்தை எவ்வளவு அன்பு கூர்ந்தான். ஏகசுதனும் ஒரே பேரான குமாரனை எனக்காக பலி செலுத்து என்று தேவன் கேட்டபோது அவன் தன்னுடைய அன்பில குறைவில்லை. தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த அன்பை அவர் என்ன பண்ணல? குறைத்து காட்டவில்லை. எதை கேட்டாலும் எதை சொன்னாலும் நான் செய்வேன் என்று நிரூபித்து காட்டினான் ஆபிரகாம். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அன்பு கூர்ந்ததினாலே எதை கேட்டாலும் செய்யக்கூடிய ஆற்றல் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இன்ன வரைக்கும் ஆபிரகாமை நாம் பேசுகிறோமே, தேவனிடத்தில் அன்பு கூறுவது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு என்ன பண்ணணுமா? அன்பு கூற வேண்டும் என்பதுதான் கற்பனையாக இருக்கிறது. அந்த கற்பனை ஆபிரகாமுக்கு இல்லை. ஆனால் ஆபிரகாம் அழைக்கும் போது நியாயப்பிரமாணமும் இல்லை. ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தின் கற்பனையை தன் மனதில் வைத்து தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தேவன் எதை கேட்டாலும் அதை செய்தார். போ என்று சொன்னான். போகும் இடம் என்னதென்று தெரியாமல் அவன் புறப்பட்டு போனான். உன் மகனை கொடு என்று சொன்னால் ஆண்டவர்கிட்ட எதையும் கேட்கல. ஆமீன். அல்லேலூயா. அன்பு என்னதுன்னா அன்பு பூரணமானதாக இருக்கிறது. அவர் தேவனிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எதையும் செய்யல, ஆனால் அன்பு கூர்ந்தார். அப்போ அல்லேலூயா. நமக்காக சிலுவையில் இயேசு அறையப்பட்டார். நாம் இப்போ அன்பு கூறுறதுக்கு கடனாளியாக இருக்கிறோம். ஆமீன். அல்லேலூயா. அதான் உண்மை. பாருங்க, நாம் எவ்வளோ கடனாளியாக இருக்கிறோம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு. அதனால தான் பவுல் சொல்றார், நான் கடனாளியாக இருக்கிறேன். எனக்காக கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினாலே ரத்தம் சிந்தினதினாலே என்னை நீதிமானாக்கினார். நியாயப்பிரமாணம் என்னை நீதிமானாக்கவில்லை, கிறிஸ்து தான் என்னை நீதிமானாக்கினார். எந்த பாவ பிரமாணத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்க முடியும்? கிறிஸ்து என்கிற பிரமாணம் எனக்குள்ளே வந்ததினாலே இந்த பாவ பிரமாணத்திலிருந்து என்னை தேவன் விடுதலையாக்கி விட்டார். அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாணம் என்னை விடுதலையாக்கல, இயேசுவின் ரத்தம், இயேசுடைய ஜீவன், இயேசுடைய மரணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து கட்டப்பட்டிருந்த என்னை இந்த அன்பின் பிரமாணம், இயேசுவின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கி விட்டது என்று பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய அன்பின் பிரமாணம் தான் நமக்காக அது பலியானது. பிதா நமக்காக ஒப்பு கொடுத்தது. சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக ஒப்பு கொடுத்தது. எதற்காக? நம்மேல் அன்பு கூர்ந்ததினாலே. அன்பு என்னதென்று என்று தேவன் நமக்கு பலி செலுத்தினாலே, குமாரனை கொடுத்ததினாலே அன்பை நமக்கு விளங்க பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா.
இந்த அன்பு கூர்ந்து அவர் நம்மேல் அன்பு கூர்ந்ததினாலே அவர் செய்த செயலை வைத்து நாம் என்ன பண்ணணும்? நமக்கு அறிவிக்கப்படும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவிடத்திலே அன்பு கூறணும். அல்லேலூயா. அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவிடத்திலே நாம் என்ன பண்ணணும்? அன்பு கூறுவதற்கு கடனாளியாக இருக்கிறோம். ஏனென்றால் இயேசு செய்த தியாகம் ஏராளமான நன்மைகள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. பாவ மன்னிப்பை, நித்திய வாழ்வை, கிருபையும் ரட்சிப்பையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரலோகத்தின் பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளை என்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய சானாதிபதி என்ற பாக்கியத்தை நமக்கு அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகினாலே இயேசு ரத்தம் சிந்தின ஜீவனை கொடுத்ததினாலே நாம் அவருக்கு அன்பு கூறுவதற்கு கடனாளியா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவன் மன்னித்து இருக்கிறதுனால கடனாளியா இருக்கிறோம். அந்த கடனை நாம் எப்படி செலுத்த வேண்டும்? இயேசுவே, நீர் எனக்காக சிந்தின அந்த ரத்தத்தின் மூலமாக என்னை நீதிமானாக பரிசுத்தவான்களை மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். ஆமே. நான் உம்மை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு இயேசு என் ஆண்டவர், இயேசு என் ரட்சகர் என்று நீ சொல்லுவாயானா? அதுதான் முழு இருதயத்தோடு ஆண்டவர் நீ அன்பு கூறுகிறதுக்கு அடையாளம். ஆமீன், அல்லேலூயா. உன்னிடத்திலேயோ காசையோ பணத்தையோ தேவன் எதிர்பார்க்கல. உன்னுடைய அன்பை தேவன் எதிர்பார்க்கிறார். நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். பொன்னையும் பொருளையும் விரும்புகிற தேவன் அல்ல, நம்மை விரும்புகிற தேவன், நம்மை நேசிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்தகாரம் அடைந்தார். காரணம் என்ன? நம்மை நேசித்ததினாலே. அல்லேலூயா. அவர் நம்மை நேசித்ததினாலே நம்மையும் ஆண்டவர் நேசிக்கும்படியாக விரும்புகிறார். நாம் இயேசுவிடத்தில் அன்பு கூறுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆமேன், அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு நியாயசாஸ்திரி இயேசுவிடத்தில் வந்து பேசுகிறதை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் நீ முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அப்படியே செய், அப்போது நீ பிழைப்பாய். அப்படியே செய், நீயும் பிழைப்பாய். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை பிழைப்பு உண்டாகும். அல்லேலூயா. நீயும் அப்படியே செய். ஆண்டவர் பார்த்து, நம்ம சபையை பார்த்து சொல்கிறார், உன் தேவனாய் கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுகிற பிரமாணத்தின்படி உன் வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த நியாயசாஸ்திரியன் சொல்கிறானே, அவர் ஒரு லாயர். என்ன லாயர்னா, நியாயப்பிரமாணத்தினுடைய லாயர், வழக்கறிஞன். நியாயப்பிரமாணத்தின் வழக்கறிஞன் ஒருவன் வந்து இயேசுவிடத்தில் கேட்கிறான், இயேசுவே, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவை சோதிக்கும்படியாக கேட்டான். இயேசுவை சோதித்தவர்களின் ஒருவன் இந்த நியாயசாஸ்திரி. வேத பிரமாணத்தை கையில் வைத்து சட்ட புஸ்தகமாக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறவன் இந்த நியாயசாஸ்திரி. இவன் ஒரு வேத பிரமாணத்தை போதிக்கிற மக்களுக்கு போதிக்கிறவன். லாவை எடுத்து சொல்லுகிறவன். நியாயப்பிரமாணத்தில் லாவெல்லாம் என்ன பண்ணுறான்? எடுத்து போதிக்கிறவன். தன்னை நீதிமான் என்று தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணுறான்? வந்து காண்பிப்பதற்காக. நிறைய பேர் தேவனுக்கு முன்பாக தன்னை நீதிமான் என்று காண்பிப்பதற்காக, தன்னுடைய சுயநீதியை என்ன பண்ணுறான்? வெளிப்படுத்துவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? ஏனென்றால் எல்லாத்தையும் நான் செய்து முடிச்சிட்டேன். நான் ஒரு லாயர். என்ன லாயரு? நியாயப்பிரமாணத்தினுடைய லாயர், வழக்கறிஞர். நான் எல்லா பிரமாணத்தையும் என்ன பண்ணுறேன்? கரைச்சி குடிச்சிருக்கிறேன். இயேசுவை சோதிக்கிறான். வந்து சோதிக்கிறான், நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும்? அப்போது இயேசுவிடத்தை கேள்வி கேட்டால் அவர் கேட்குறாரு, உன் வேதத்தில் இருக்குதே, நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்குதே, நீ என்ன நியாயப்பிரமாணத்தை வாசித்த? அதில் என்ன சொல்லியிருக்குதுன்னு கேட்டார். நீ லாவ் தெரியல, அப்போது உன் அந்த லா சொல்லு அப்படின்னாரு. உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூர்வாயாக என்று எழுதியிருக்கிறதே, போய் நீ அதையே
செய். உன் தேவனிடத்தில் அன்பு கூறு. யெகோவா தேவன் உன்னிடத்திலே அன்பு கூர்ந்தாரே, அந்த தேவனிடத்திலே முழு இருதயத்தோடு அன்பு கூறு. 2 கற்பனை. பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனை. 10 கற்பனையும் அவர் கை கொள்ளாதனாலே புதிய ஏற்பாட்டில் வந்து இயேசு 2 கற்பனையை சொல்கிறார். உன் தேவனிடத்தை அன்பு கூறு, பிறரிடத்தில் அன்பு கூறு என்று சொல்றாரு. ஆதாம் கிட்ட ஒரே ஒரு கற்பனை, இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம். ஆமேன். நமக்கு ஒரே ஒரு கற்பனை, இயேசுவிடத்தில் அன்பு கூறுவது தான் ஒரு கற்பனை. அல்லேலூயா. இந்த கற்பனை எல்லா பிரமாணத்தையும் நிறைவேற்றுகிற கற்பனையா இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சொல்கிறேன், வாசிங்க. அவர் சோதிக்கும்படி போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை, நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்திய ஜீவனா அழிவில்லாத ஒரு வாழ்வை நான் பெறுவதற்கு உன் தேவனிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். அல்லேலூயா. நாம் அழிவில்லாத ஒரு வாழ்வை பெறுவதற்கு, என்றென்றைக்கும் மரணம் காணாத ஒரு வாழ்வை, இந்த பூமியிலே சரீர மரணத்தை விட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரோடு நித்தியமாக காலமாக வாழ்வதற்கு நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. நாம் இயேசுவிடத்தில் எதற்காக அன்பு கூற வேண்டும்? அவர் நமக்கு ஜீவனை கொடுத்ததினாலே அந்த அன்பு கூர்ந்தபோது என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கும்படியாக. அல்லேலூயா. இந்த பூமியில் மாத்திரம் அன்பு கூறுவதல்ல, பரலோகத்திலும் அவரிடத்தில் நாம் அன்பு கூர்ந்து இருக்க போகிறோம். அல்லேலூயா. அவர் இருக்கிற பிரகாரமே நாமும் என்ன பண்ண போகிறோம்? அவரிடத்தில் போய் நாம் தங்க போகிறோம். ஆகினாலே நாம் அவரிடத்தில் அன்பு கூறணும். உன் தேவனாய் கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு அன்பு கூறு. அதுக்கப்புறம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொன்ன போது இயேசு சொன்னாரு, என்ன எழுதியிருக்கிறது? நிதானமாய் உத்தரவு சொன்னாய். என்ன சொல்றாரு? நிதானமாய் என்ன பண்ற? சட்டத்தின்படி என்ன பண்ண? நிதானமா சரியா வேத வசனத்தை என்ன பண்ணி ஆராய்ந்து கரெக்டாக தான் சொன்னேன், அப்படியே செய், அப்போது பிழைப்பா. நான் எதை செய்தால் பிழைப்பேன்? நித்திய ஜீவன் வரும். வேத வசனத்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்தால்தான் பிழைப்பு. அல்லேலூயா. உன் தேவனிடத்தில் அன்பு கூறு. அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிறதை கற்பனையை தேவன் போதிக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த உலகத்திற்கு? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனால் பிறப்பித்த மனிதரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ தேவன் நம்ம படைத்திருக்கிறார். தேவனால் இந்த உலகத்தில் எல்லா மக்களும் படைக்கப்பட்டு இருக்கிறார்கள். தேவனிடத்தில் அன்பு கூற நாம தேவனால் பிறப்பித்த எல்லாரிடத்திலும் அன்பு கூற வேண்டுகிற கடனை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லா மனிதரையும் நாம் என்ன பண்ணணும்? நேசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படி நேசித்தா நமக்கு என்ன வரும்? நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அதனுடைய ரகசியம் என்ன? நித்திய ஜீவன். ஆண்டவரோடு கூட என்றென்றைக்கும் மறிக்காமல் ஒரு வாழ்வை, அழிவில்லாத ஒரு வாழ்வை தேவன் தருகிறார் என்றால் நீ தேவனிடத்தில் அன்பு கூறணும், பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த சத்தியத்தை நியாயசாஸ்திரிக்கு போதிக்கிறார். அந்த நியாயசாஸ்திரி கேட்கிறான் பாருங்க, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் குகையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இப்போது சொல்ல வர்றார் பாருங்க, 29 வசனத்துல, அவன் தன்னை நீதிமானாக காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்குறான். எனக்கு பின்னாடி எனக்கு பிறன் யாருன்னா நான் தான் இந்த உலகத்தில் சிறந்த மனுஷன், என்னிடத்தில் தான் அன்பு கூற முடியும் எல்லாரும், நான் தான் சட்ட பிரகாரம் வாழ்கிறேன். அப்போது தன்னை நீதிமானாக காட்டுறான். நான் வேத பிரமாணத்தின்படி சட்டத்தின்படி நான் என்ன பண்ணுறேன்? சரியாக இருக்கிறேன், நான் என்னிடத்தில் நான் அன்பு கூறுறேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான்? தன்னிடத்தில் அன்பு கூறுவதை பற்றி பேசுகிறான். அவன் நினைச்சான், என்ன நினைச்சான்னா, தனக்கு பிறன் யார் என்ற அந்த கேள்வியை கேட்டபோது அவனுக்கு அது புரியல. என்ன பண்ணல? அவனுக்கு அது புரியல. ஏன் புரியல? அவன் தன்னுடைய சுயநீதியை வைத்து என்ன பண்ணுறான்? தேவனை தேடுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தை வச்சு சுயநீதியை வச்சு என்ன பண்ணாங்க? இயேசுவை தேடி கடவுளை தேடினாங்க. பாருங்க, சுயநீதிக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தை வைத்து தேவனிடத்தில் வருகிறவர் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. அப்போ யார் தான் தேவனிடத்தில் பிரவேசிக்க முடியும்?
இயேசுவுடைய நீதியை கொண்டு வருகிறவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனிதத்தில் ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வி, அந்த மனிதன் என்ன நினைச்சான் தான், தன் இனத்தையும் தன் மதத்தையும் சார்ந்தவர்கள் மட்டுமே குறிப்பிடுகிறார் என்று நினைச்சான். யார் நினைச்சான்? தன்னுடைய மதம், என்னுடைய ஜாதி, என்னுடைய சொந்த பந்தங்கள் மாத்திரமே தான் பிறனா இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சான். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் அந்த இடத்துல, உலகில் உள்ள சகல மக்களையும் என்ன பண்ணுற பிறனாக அவர் சொல்லுகிறார். எல்லா மக்களும் பிறர் தான் உனக்கு. அப்போ நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல எல்லா மக்களிடத்தில் அன்பு கூறு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அது புரியல. அவனுக்கு புரியாததுனால ஒரு ஓமையாக ஆண்டவர் என்ன பண்ணுறார், அதுக்கப்புறம் பேசுகிறார். ஒரு எரிகோ பட்டணம் இருக்குது. அவன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு போகிற வழியாக ஒரு மனிதன் புறப்பட்டு போனான். ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் அங்கே பேசுகிறதை பார்க்குறோம். இயேசு ஒரு ஓமையான ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு என்ன பண்ணான், போகையிலே கள்ளர்கள் கையில் அகப்பட்டு அவர்கள் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவர்களை காயப்படுத்தி குட்டுயிராக விட்டு போய்விட்டார்கள். எருசலேம் என்கிற தேவனுடைய நகரத்தை விட்டு எங்கே போகிறானா, எரிகோ என்கிற சபிக்கப்பட்ட நகரத்துக்கு அவன் புறப்படும் போது, தேவனை விட்டு தேவனுடைய நகரத்தை விட்டு ஒரு மனிதன் எங்கே போகிறான், உலகத்தின் பக்கமாக ஒரு மனிதன் புறப்பட்டு போகும்போது அங்கு பிசாசானவன், அந்த கள்ளன், கொலைகாரன் அவர்களை குட்டுவீராக கொலைவீராக எவனை கொல்லலாமோ எவனை அழிக்கலாமோ என்று சொல்லி ஒரு மனிதனை குட்டுவீராக கொலைவீராக அவனை என்ன பண்ணான், அவனிடத்திலே நன்மைகளை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணாங்க, அவனை அடித்து போட்டு விட்டு ஒரு வயக்காட்டில் ஒரு முள்ளு வெளியில் போட்டாங்க. அந்த சமயத்திலே இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த சமயத்தில் அப்போது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியாக வந்தான். அவனை கண்டு பக்கமாக விலகி போனான். அப்போ அன்பு கூறுவதை பற்றி பேசுகிறார். ஒரு மனிதன் குற்றுயிராக காயப்பட்டு அவன் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற நிலையிலே, தாகத்தோடு இருக்கிற நிலையிலே, அந்த சூழ்நிலையிலே அந்த ஆசாரியன், யார் அவன் ஆசாரியன், குரு, வேத பிரமாணத்தை போதிக்கிற ஒரு குரு, வேற எங்கேயோ ஒரு போவதற்காக அவர் புறப்பட்டு போய் கொண்டு இருக்கிறார். இந்த மனிதனை நாம் தொட வேண்டாம், இந்த மனிதனுக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் என்று அந்த யூத குலத்திலே பிறந்த அவன் என்ன பண்ணிட்டான், குற்றுயிராய் கொலையுயிராய் கிடந்த அந்த மனுஷனை பார்த்து ஒரு உதவி செய்யாமல் விலகி அவன் போய் அவனுடைய காரியத்தை பார்த்து போய்விட்டான். இன்றைக்கும் மனிதர்கள் அப்படி தான் இருக்கிறோம். நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, நிறைய இடத்துல நடக்குது. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம தொடக்கூடாது. ஏன்னா இந்திய சட்டம் அது மாதிரி இருக்குது. தொட்டால் என்ன பண்ணுறது, யார் பார்த்தது, எவன் தொட்டது, என்னென்ன கேஸு கூப்பிட்டு வருவாங்க, ஜெயிலுக்கு அங்கே போக வேண்டியதும், கேஸு அங்கே போக வேண்டியதும், இங்கே போக வேண்டியதும், கோர்ட்டுக்கு போக வேண்டியதும் ஆகினாலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதையும் நம்ம செய்யக்கூடாது என்பது நம்ம என்ன பண்ணுறோம், ஒதுங்கி போகிறோம். அப்படியாப்பட்ட சட்டத்தை அதை மாற்றிட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம், அப்படியாப்பட்டவருக்கு உதவி செய்யணும். அப்போது தேவனிடத்து அன்பு கூறவும் பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அப்படின்டா இந்த உலகத்திலே காயப்பட்டு வியாதிப்பட்டு நொறுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், உதவி செய்யும்போது அன்பு கூறுவது தெரியுது. அந்த ஆசாரி என்ன பண்ணிட்டான், அவன் தற்செயலாக அந்த இடத்துல வந்தபோது அவன் என்ன பண்ணான், விலகி போயிட்டான். அப்படியே இன்னொருத்தனும் வருகிறான். அவன் யார், லேவியன். அந்த லேவியன் இடத்துல அவனும் என்ன பண்ணான், அவனை கண்டு பக்க வழியாக விலகி போயிட்டான். இந்த லேவியன் யார், லேவியனை யார் தெரியுங்களா, இவனும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு லேவி கோத்திரத்தில் பிறந்தவன். இவன் ஜனங்களுக்காகவும் மனுஷருக்கு தேவனுக்காகவும் நடுவிலே நின்று ஜனங்களுடைய பாவத்துக்காக பலி செலுத்துகிற ஒரு லேவி, ஒரு ஆசாரிய ஊழியத்தை செய்கிறவன், தேவ கூடாரத்திலே பணிவிட செய்கிறவன். இந்த லேவி என்ன செய்கிறான், கடவுளுக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணான், பக்க வழியாக இவனும் என்ன பண்ணான், விலகி போய்விட்டான். மூன்றாவது ஒரு நபரை சொல்கிறார், ஒரு சமாரியன் அந்த வழியாக வருகிறார். இந்த இடத்துல 3 நபர்கள், ஒருவன் யாரு, ஆசாரியன், 2வது லேவியன், 3வது சமாரியன். இந்த சமாரியன் வருகிறான். இந்த சமாரியன் யார் என்று நீங்கள் கேட்டீங்கன்னா, இந்த சமாரியன் இந்த யூத குலத்தினாலே வெறுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட ஒரு குலத்திலே பிறந்தவர்கள் என்று அங்கே எருசலேமில் இருக்கிற மக்கள் எல்லாரும் இவனை என்ன பண்ணாங்க, இந்த சமாரியனை வெறுத்தார்கள். கீழ் ஜாதிக்காரன். யூதர்கள் தங்களை மேல் ஜாதிக்காரனாகவும் மற்ற எல்லாரையும் கீழ் ஜாதிக்காரனாக என்ன பண்ணாங்க, எண்ணினார்கள். மத வேற்றுமை இருந்தது, ஜாதி வெறி இருந்தது, இனவேறு இருந்தது, மொழி வேறு இருந்தது. பாருங்க, இன்னைக்கும் ஜனங்கள் மத்தியிலே மொழியினாலும் ஜாதியினாலும் இன வேற்றுமையினாலும் அப்படி என்ன பண்ண, என்னுடைய ஜாதி என்னுடைய இனம் என்று சொல்லி கொண்டு இருக்கிற ஜாதி வெறி பிடித்தவர்கள் இன்னைக்கு மக்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆகினால் தான் இங்கே பாருங்க,
அந்த சமாரியனை அவர்கள் எல்லாரும் வெறுத்தார்கள். ஆனால் இந்த சமாரியனோ அவனை கண்டபோது, அவன் பிரயாணமாய் வருகையிலே அவனை கண்டு மனதுருகி, அவனை கண்டபோது அவனுக்கு மனதுருகி கிட்ட வந்து அவன் காயங்களை எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து அவன் காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இங்கு நிறைய விஷயங்களை பார்க்குறோம். அவன் மனதுருகி, ஒரு மனுஷனுக்கு மனதுருக்கம் வேணுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி இருக்கிற நமக்கு ஒரு மனதுருக்கம் வேண்டும். இயேசுவிடத்தில் ஏராள மக்கள் தேடி வரும்போது அவர் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை என்று எண்ணி அவர்கள் மேல் மனதுருகினார். குஷ்டரோகி மேல் மனதுருகினார். ஜனங்களை பார்த்து மனதுருகினார். ஒரு பெண் அழுகிறதை பார்த்து இயேசு மனதுருகினார். அதுதாங்க அன்பு. அல்லேலூயா. மனதுருக்கம் தான் அன்பாக இருக்கிறது. ஆமே. ஒருவர் கஷ்டப்படும் போது அவருக்கு நாம் உதவி செய்கிறது அன்பு மனதுருக்கத்தை கொடுக்கும். அன்பு நிறைந்த உள்ளத்திலே தான் அந்த மனதுருக்கம் வரும். இயேசுவிடத்திலே அந்த மனதுருக்கம் இருந்தது. அந்த நல்ல சமாரியன், இந்த நல்ல சமாரியன் என்று சொல்லப்படுகிற இந்த மனுஷனுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, சட்ட புஸ்தகம் இல்லை. இவன் தேவனாலே அந்த மக்களாலே என்ன பண்ண, யூதர்களாலும் ஆசாரியனாலும் லேவியர்களாலும் ஒதுக்கப்பட்ட மக்கள், அருவருப்பான மக்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தை வைத்து கொண்டிருக்கிறவன், வேத பிரமாணத்தை வைத்து கொண்டிருக்கிற இந்த ஆசாரியனும் இந்த லேவியனும் பக்க வழியாக புறப்பட்டு போய்விட்டான். ஒரு ஆபத்தை கண்டு விலகி ஓடிவிட்டார்கள். மனதுருக்கம் இல்லை. ஆனால் இந்த சமாரியன் வந்து மனதுருகி அவனுக்கு மேல் என்ன பண்ணான், காயங்களுக்கு எண்ணெய் வார்த்தான், திராட்சை ரசத்தை அவனுக்கு குடிக்க கொடுத்தான். பாருங்க, அந்த டைமில் என்ன கொடுக்கணும் என்பது அவனுக்கு தெரியும். எண்ணெய் என்பது என்ன? பரிசுத்த ஆவி. ஆகாரத்தை, திராட்சை ரசம் என்பது என்ன சொல்லுகிறது? நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறது. அப்போது நமக்கு என்ன செய்ய வேணும்? முதலாவது ஒரு மனுஷனுக்கு அவன் காயங்களை பண்ண என்ன பண்ணுமா, அவருடைய காயங்களை கட்டினார்கள். அது என்ன அர்த்தம்? சுகப்படுத்துதல். சபைக்கு கொண்டு வந்து என்ன பண்ணணும்? ஒரு மனுஷனை வியாதியாக, குட்டுயிராக, கொலை உயிராக இருக்கிற ஒரு மனுஷனை கொண்டு வந்து என்ன பண்ண, சபையில் அவனை குணமாக்குறதை குறிக்கிறது. அவன் காயங்களுக்கு எண்ணெயும் திராட்சை ரசத்தமும் ஊற்றினதுக்கு பரிசுத்த ஆவியும் தெய்வீக ஜீவனையும் கொடுப்பதற்கு ஒப்பா இருக்கிறது. ஆமே. மறுபடியும் அந்த ஜீவனையும் அந்த பரிசுத்த ஆவியும் பெறுவதற்கு அதை என்ன பண்ண, அதுக்கு ஒப்பா இருக்கிறது என்று வேத வல்லுநர்கள் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை. அப்புறம் மூணாவது, அவர் அவனை சொந்த வாகனத்தின் மேலே ஏற்றி கொண்டு, சொந்த வாகனத்தின் மேலே ஏற்றி கொண்டு என்னன்னா, அன்னைக்கு அவன் கொண்டு வந்த வாகனம் என்னது? கழுதை. அந்த கழுதை மேலே என்ன பண்ணுறாரு? ஏற்றி கொண்டு, எந்த வித்தியாசத்தை பார்க்கல, எந்த வித்தியாசம் பார்க்கல. அவன் என்ன பண்ண, ஏற்றத்தாழ்வை பார்க்காமல் தன்னுடைய வாகனத்தில் அடிப்பட்டவனை தூக்கி கொண்டு சத்திரக்காரனிடத்தில் கொண்டு போகிறார். சத்திரக்காரன் என்று என்ன சொல்ல அர்த்தம்? சபை. எங்கே பண்ணுவோம்? குத்துயிராய், கொலையுயிராய் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனை என்ன பண்ணணும்? காப்பாற்றி அவனுக்கு எண்ணெய் வார்த்து அவனுக்கு போஷிக்க கொடுத்து அவனை என்ன பண்ணணுமா? சத்திரம் என்கிற சபை இடத்துல கொண்டு வரணும். அங்கே கொண்டு வந்த போது சத்திரத்தை கொண்டு வந்தார்கள். அவனை சபைக்கு கொண்டு வருதல். அஞ்சாவதாக சொல்றார்கள், அவன் பராமரித்தான். சபை மூலமாக என்ன பண்ணுறாங்க? பராமரித்தல். இப்போ சபை மூலமாக ஒரு மனிதனை என்ன பண்ணணும்? பராமரிக்கணும். பராமரிக்கிறது என்ன அர்த்தம்? இன்றைக்கி நிறைய பேர் வியாதியாக வராங்க, நிறைய பேர் பலவீனமும் வராங்க, மனது உடைஞ்சு வராங்க, வாழ்க்கை இழந்து வராங்க. இனி ஏன் நான் வாழணும்? இந்த வியாதியில் நான் ஏன் வாழணும்? என் வாழ்க்கையே இல்லாமல் போயிடுச்சே, இந்த உலகமே என்னை வெறுக்குதே, நான் வாழ்கிறதே வீண் என்று சொல்லி வராங்களே, அவங்கள வாழ்க்கையெல்லாம் சபையானது என்ன பண்ணுது? கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. ஆமே. அல்லேலூயா. உலகத்திலே குற்று உயிராய், கொலை உயிராய், பிசாசு கள்ளனாக வந்து மனிதர்களை இப்படி காயப்படுத்தி அந்த மனிதர்களை நம்ம என்ன பண்ணணுமா? சபைக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரும்போது அவர்கள் சபை என்ன பண்ண, பராமரித்து இது பண்ணுது. அவர்களுக்கு என்ன பண்ண, அந்த நல்ல சமாரி என்ன செய்துட்டான்? அந்த சமாரி என்ன செய்துட்டான்? அந்த சத்திரக்காரனுக்கு 2 வெள்ளிக்காசு எடுத்து கொடுத்துட்டு, நான் போகிறேன், இவனுக்கு நீ என்ன பண்ணு? செலவு பண்ணு, செலவு பண்ணு. அந்த நல்ல சமாரியன் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போது அந்த நல்ல சமாரியன் உதவி செய்தாரே, அந்த சமாரியன் என்ன பண்ணுறாரு? நான் திரும்ப வரும்போது நீ இவனுக்காக செலவு பண்ணதை மொத்தத்தையும் நான் என்ன பண்ணுவேன்?
திரும்ப நான் தருவேன். மறுபடியும் நான் வரும்போது திரும்ப நான் என்ன பண்ணுவேன், உனக்கு நான் தந்துடுவேன்ப்பா. நீ இவனுக்காக பட்ட பிரயாசங்கள், இவனுக்காக கஷ்டப்பட்டீங்களே. நான் நிறைய பேருக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம், தேசத்தில் மக்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் கஷ்டப்படுறோம். ஆனால் நாம் எவ்வளோ செலவு பண்ண ஆண்டவர் ஊழியத்துக்கு செலவு பண்ணுறோம். ஆனால் அப்படியும் செலவு பண்ணாலும் கூட ஆண்டவர் வரும்போது என்ன பண்ணுவார், ஒரே ஒரு கலசம் தண்ணி நீ கொடுத்தாலும் திரும்ப கொடுப்பார். ஒரு ஏழைக்கு இறங்கினா கடவுளுக்கே கடன் கொடுக்குற அப்படின்னா, ஒரு மனிதன் உதவி செய்யும் போது அந்த மனிதனுடைய கடனை கூட கர்த்தர் என்ன பண்ணுவார், திருப்பி தருவார். ஏழையை உண்டாக்கினவர் கர்த்தர் அல்லவா, குருடனை உண்டாக்கினவர் கர்த்தர் அல்லவா, முடவனை உண்டாக்கினவர் கர்த்தர் அல்லவா, எல்லாரையும் உண்டாக்கினவர் அவர்தான். ஆனால் நாம் அவர்களுக்கு உதவி செய்யும் போது அது யாருக்கு செய்கிறோமா? மத்திய 25ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, நீ இந்த சிறியோர் எதை செய்யலையோ அதையே எனக்கு செய்தீர்கள், அதையே எனக்கு செய்யலை அப்படின்னாரு. அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கவனித்து பார்க்கும்போது, கஷ்டப்படும் போது, வியாதியாக இருக்கும்போது, பலவீனமாக இருக்கும்போது, வஸ்திரம் இல்லாத இருக்கும்போது, கவலையோடு இருக்கும்போது, ஜெயிலில் இருக்கும்போது, நாம் போய் பார்க்காது இருக்கும்போது, அவனுக்கு உதவி செய்யாது இருக்கும்போது இயேசு சொல்கிறார், இதை எனக்கு செய்யவில்லை என்று சொல்கிறார். நாங்கள் எப்போது உன்னை ஏழையாக கண்டோம், எப்போது வஸ்திரம் இல்லாத கண்டோம், எப்போது உன்னை ஜெயிலில் கண்டோம், எப்போது உன்னை வியாதி உள்ளவராக கண்டோம் என்று சொன்னார். இந்த சிறியவர் எப்போது வியாதிப்பட்டிருந்தா அப்போது நானும் வியாதிப்பட்டு இருந்தேன் என்று சொல்கிறார். இந்த சிறியவருக்கு எதை நீ செய்தீர்களோ அதையே எனக்கு செய்தீர்கள் என்று சொல்கிறார். கவனிங்க, அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? எனக்கு பிறன் யார் என்றால், இந்த உலகத்திலே கஷ்டப்படுகிற எல்லாரும் சக மனிதர்களை நாம் நேசிக்கிற அன்பு கூற வேண்டும் என்பதுதான் வேத பிரமாணம் போதிக்கிறது. அல்லேலூயா. சத்திரத்திலே அவன் கொண்டு வந்து செலவு பண்ணும்போது அந்த சத்திரக்காரன் செலவு பண்ணிட்டான். அந்த போயிட்டு சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்தீர்களோ நான் வரும்போது என்ன பண்ணுவேன், அந்த மனிதனுக்காக திரும்பவும் நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். அதான் வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்தவனுக்கு இயேசுவின் வருகையிலே திரும்பவும் நன்மை செய்யப்படும். அல்லேலூயா. நீங்கள் செய்த நன்மைக்கானாலும் தீமைக்கானாலும் அதன் காலத்தில் தேவன் வரும்போது அவரோடு கூட பலனை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. பிறரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும் என்கிற கற்பனையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுவது மாத்திரமல்ல, நாம் பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். ஆமென். இந்த அன்பு பெரிதாக இருக்கிறது. இந்த அன்பை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, போதிக்கிறார். அப்போ இந்த நியாயசாஸ்திரி கேட்ட கேள்வி என்ன, நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னபோது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறணும், தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொன்ன அந்த கற்பனையை கவனித்த அவன், இவனுக்கு இன்னும் அது புரியல. புரியாததுனாலே, நீ யாருக்கு இரக்கம் செய்கிறியோ, நீ யாருக்கு நன்மை செய்கிறியோ அந்த நன்மை எனக்கு செய்த, அதுதான் அவனுக்கு செய்கிறது தான் பிறன் என்று ஆண்டவர் என்ன சொல்றாரு, அங்கே உபதேசம் பண்ணுகிறார். மறுபடியும் வாசிங்க. மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். நான் திரும்பி வரும்போது நான் என்ன பண்ணுவேன், இது எதை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை குறிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இது இயேசுடைய திரும்ப வருகை என்கிற ஒரு ஓமையாக அவளுக்கு சொல்லுகிறார். ஓமை என்றால் ஒரு உதாரணம். இது போல தான் நடக்க போகுது அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கதையை சொல்கிற மாதிரி சொல்லி நிஜத்தை என்ன பண்ணுறாரு, ஒரு பிக்சரை என்ன பண்ணுறாரு, மனதிலே பதிய வைக்கிறார். அந்த நியாயசாஸ்திரி, சட்டம் தெரிந்தவன், நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவனுக்கு இந்த விஷயம் தெரியல. அதை ஆண்டவன் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு சரியாக போதிக்கிறான். இப்படி இருக்க கல்லர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். இந்த 3 பேர் இருந்தாங்களே, இந்த 3 பேரில் இதில் யார் அவனிடத்து அன்பு கூர்ந்தார்கள் என்று நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டார். இந்த 3 பேர் வந்தாங்களே, இந்த 3 பேரில் ஆசாரியன், லேவியன், சமாரியன், இந்த 3 பேரில் எவன் அன்பு கூர்ந்தான் சொல்லுப்பாரு அப்படின்னு கேட்டார். அப்போது அவன் சொல்கிறான், இந்த சமாரியன் தான் என்ன பண்ணான், அன்பு கூர்ந்தான். அன்பு கூர்ந்தது யார், இந்த சமாரியன் தான் என்பது தான் இங்கே வேதவசனத்தை சொல்கிறார். பாருங்கள், இப்படி இருக்க கல்லர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்டார். யார் இதில் அன்பு காட்டினது, யார் அவன் மேல் உருக்கமாக இருந்தது, யார் அவனை நேசித்தது என்று கேட்டபோது அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே, அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்போது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய், நீயும் போய் அந்தபடியே செய், அப்படியே செய் அப்படின்னு சொல்றாரு.
என்ன சொல்ல வராரு? தன்னுடைய இன மக்களுக்கு தான் நான் உதவி செய்வேன் என்ற யூதனுக்கு சொல்றாரு, எல்லா மக்களுக்கும் சக மனிதர்களுக்கும் நீ என்ன பண்ணு, நன்மை செய். அவன் ஒரு யூதனாக இருந்தான், லேவி. ஆசாரியன் ஒரு யூதனாக இருந்தான். ஆனால் இந்த சமாரியன் இவன் யூதன் அல்ல, தேவனை விட்டு விலகி போயிருந்தவன். இவனுக்குள்ள இருந்த நல்ல குணங்கள் இந்த வேத பிரமாணத்தை தூக்கின இவர்களுக்குள்ள இல்லை. நீ வேதத்தை தூக்கினால் மாத்திரம் போதாது, பிறரை நேசிக்க வேண்டும் என்பது கற்பனையை தான் இங்கே போதிக்கிறார். புரிகிறதா என்ன சொல்ல வராருன்னு? நாம் வேதத்தை தூக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், வேத வசனங்களை நாம் சொல்லலாம். ஆனால் அன்பு கூறுவது பெரிய விஷயம். அல்லேலூயா. இந்த அன்பு கூறுவது என்பது பெரிய விஷயம். இன்றைக்கும் அந்த ஆசாரியனை போல, அந்த லேவியனை போல இன்றைக்கி நாம் இருப்போம் என்றால் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்க முடியாது என்பது தான் கற்பனையாக இருக்கிறது. ரொம்ப கடினமான ஒரு விஷயம் போல் நமக்கு தோணலாம், ஆனால் இது எளிமையானது. ஆமென். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவத்திலே அன்பு கூறும் போது நீயும் போய் அப்படியே செய். அந்த மனிதன் எப்படி, சமாரியன் எப்படி அந்த மனுஷனுக்கு திராட்சை ரசம் வார்த்து எண்ணெயை கொடுத்து வெள்ளி பணத்தை கொடுத்து சொந்த வாகனத்தில் ஏற்றி அப்படியே விட்டுட்டு போகாமல் ஏதோ ஒரு நன்மை செய்யலை. அவன் சத்திர காரணத்தை எடுத்து கொண்டு போய் விட்டு அவனுக்கு என்ன செலவாகுதோ அந்த செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான்னா, அந்த அளவுக்கு அவனுடைய குணம் எப்படி இருந்ததுங்க? அன்பு கூறுவதற்கு அளவில்லாத ஒரு அன்பு அந்த சமாரியன்கிட்ட இருந்தது. ஆமென். அல்லேலூயா. ஏதோ ஒரு லிமிட்டில் வச்சில்ல அன்பு. அந்த சமாரியன் எப்படியெல்லாம் செய்தானோ அதே போல் இந்த லேபியனும் ஆசாரியனும் இந்த நியாயசாஸ்திரியும் போய் செய்யுங்க. அதுதான் அன்பு என்பதை இங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நீ தேவனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று இயேசு உனக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், இன்னொரு இடத்துல அன்பு கூறுவதை பற்றி பேசுகிறோம். 21. இங்கே நாம் பேதுருவை பார்க்குறோம். 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமென். அல்லேலூயா. இங்கே 3 முறை பேதுருவை பார்த்து ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து கேட்குற கேள்வி, பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? 3 தரம் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். 3 தரமும் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். ஏன் ஆண்டவர் இந்த இடத்திலே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று ஆண்டவர் இயேசு பேதுருவிடத்தில் கேட்கிறார் என்பதை நீ கவனித்து பார்த்தா, வேத வசனத்தில் இயேசுவை என்ன பண்ண, யார் உம்மை மறுதளித்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னவன் தான். ஆனால் வேலைக்காரனுக்கு முன்பாக சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் 2 தடவை சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை என்ன பண்ணான், இயேசுவை மறுதளித்தான். இவன் சொல்கிறான், நான் யார் உண்மையில் அன்பு கூர்ந்தாலும் கூறாமல் போனாலும் நான் என்ன பண்ணுவேன், உன்னிடத்தில் நான் அன்பு கூறுவேன் ஆண்டவரை. யார் உண்மை விட்டு போனாலும், மரணமே எனக்கு நேரிட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், உண்மை விட்டு பிரிய மாட்டேன் என்கிற மாம்சத்திலே எழும்பின அன்பு. இந்த அன்பு என்னது? மாம்சத்தில் எழும்பின அன்பு. இந்த மாம்சத்தில் எழும்பின அன்பு அது என்ன, பெருமையை காட்டுகிறது. இன்னைக்கு மனிதனுடைய அன்பு இப்போ பெருமையான அன்பு கூட இருக்குது பாருங்க. யாருமே விட்டு விலகினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், விலக மாட்டேன். அந்த அன்பை ஆண்டவர் என்ன பண்ண, சீர்படுத்த விரும்புகிறார். ஆவிக்குரிய அன்பாக மாற்றும்படியாக விரும்புகிறார். அவன் 3 தடவை மறுதளித்தான். 3 தடவையும் அவனுடைய பாவத்தை அவனை சுட்டி காட்டுகிறார். தேவனிடத்தை அன்பு கூறுகிற அன்பை விட்டு விட்டாயே என்று, இயேசுவிடத்தை அன்பு கூறுவதை விட்டுட்டே சொல்லிட்டு 3 தரம் மறுதளித்தவனை மறுபடியும் அவனை என்ன பண்ணாரு, இந்த அப்போஸ்தல ஊழியத்திற்கு இயேசுவிடத்தில் அன்பு கூறும்படியாக. ஒரு மனிதனை ஆண்டவர் நேசிக்கிறார், அவனை என்ன பண்றார், விசாரிக்கிறார். அவனுடைய தவறுகளை என்ன பண்றாரு, சீர்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் விழுந்து விட்டோம் என்றால் அப்படியே தேவன் நம்மை விட்டு விடுகிறார் அல்ல.
மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவாரு? தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிற தேவன். நீ என்னிடத்து அன்பு கூறுகிறாயா? ஆண்டவர் ஏன் என்னிடத்து அன்பு கூறுகிறாயா என்று பேதுருவை பார்த்து கேட்டார். ஒரு ஊழியத்தின் அடிப்படை தகுதி என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்வதற்கு அடிப்படை தகுதியே தேவனிடத்து அன்பு கூறுவது. இயேசுவிடத்து அன்பு கூர்ந்தாதான் நம்மளால் ஊழியத்தை செய்ய முடியும். ஆமேன். இயேசு செய்த செயலை நீ நினைத்து அன்பு கூர்ந்தால்தான் இயேசுவுக்காக ஆத்ம ஆதாயம் பண்ண முடியும். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அன்பு கூறாமல் அந்த தகுதி நமக்கு வராதுங்க. அன்பு கூறணும். அன்பு கூர்ந்தால்தான் நம்மளால் ஓட முடியும், ஜெபம் பண்ண முடியும், ஊழியம் செய்ய முடியும், பிறருக்கு இயேசு பற்றி சொல்ல முடியும், பிறருக்கு நன்மை செய்ய முடியும், மனதுருக்கு வரும், அன்பு வரும். அப்போதாங்க வரும் இயேசுவிடத்து அன்பு கூறுவது. ஒரு மனிதனுக்கு முதல் தகுதி, இயேசுக்கு ஊழியம் செய்வதற்கு முதல் தகுதி, பல தகுதிகள் இருந்தாலும் முதல் தகுதி அன்பு கூறுகிற தகுதி நமக்கு வேணும். அல்லேலூயா. நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? இயேசு கேட்கிறா, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறா, நீ அன்பா இருக்கிறாயா என்று கேட்டபோது, என் ஆடுகளை ஆமாண்டவரே அன்பு கூறுகிறேன் என்று 3 தரமும் தன் அறிக்கையை செய்கிறான். இயேசுவே உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன், இயேசுவே உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன், இயேசுவே உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று கலக்கத்தோடு வேதனையோடு சொல்லுகிறான். ஆமென். நம்முடைய முடிவுகள் சரியான முடிவுகளாக இருந்தாலும் சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் தவறான ஒரு முடிவுகளை நாம் எடுத்து விடுகிறோம். அன்பு கூறாமல் போய்விடுகிறோம். சோதனை வந்தபோது, பயம் வந்தபோது, மரண பயம் வரும்போது நாம் என்ன பண்ணுறோம்? தேவனை அறிக்கை செய்கிறதில் விட்டுவிட்டு வேறு விதமான அறிக்கை செய்கிறோம். சபிக்கவும், சத்தியம் பண்ணவும், மறுதளிக்கவும் நாம் செய்து விடுகிறோம். அப்படியாப்பட்ட அன்பை ஆண்டவர் விரும்பவில்லை. என்ன நடந்தாலும் சிலுவையை நாம் பின்பற்றி போக வேண்டும். இயேசுவை அன்பு கூறுவதிலே எத்தனை தடை வந்தாலும் தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து என்ன பண்ணோம்? தன் ஜீவனை பாராமல் நமக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாரே. அவர் உயிருக்கு பயப்படவில்லையே, ஜீவனை கொடுக்க பயப்படலையே, அன்பு கூறுவதிலே பயப்படலையே. நாம் இயேசுவுக்காக ஜீவனை கொடுப்பதிலே, அன்பு கூறுவதிலே நாம் என்ன பண்ணக்கூடாது? காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக. ஆமென். ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பூமியிலே நாம் வாழ்வது அவருக்காகவே. 3 தரம் மறுதளித்தவனை 3 முறை அவனுடைய வாழ்க்கையில் அறிக்கை செய்ய வைத்தார். அல்லேலூயா. என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அன்பு கூறுவர். ஆடுகள் என்பது இந்த மந்தையில் இல்லாத அநேக ஆடுகள் இன்னும் வெளியில் இருக்குது, அவையிலும் நான் கொண்டு வர வேண்டும் என்று இயேசு சொன்னாரே. ஆடுகள் என்பது ஆத்துமாக்களை சொல்லுகிறார். ஆமே. நீ என் ஆடுகளை மேய்ப்பா, என்னிடத்தில் நீ அன்பு கூர்ந்தா என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. அதுதான் ஊழியத்தின் அடைப்பா இருக்கிறது. அன்பு கூறும்போது தான் நம்மளுக்குள்ள உற்சாகமுள்ள ஆவி வரும். 3 முறை கேட்கிறா. 3 முறை என்ன பண்றாரு? பேதுரு அந்த அறிக்கை செய்கிறார். அவனை கொண்டு தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 2ஆம் அதிகாரத்திலே ஒரே பிரசங்கத்திலே பரிசுத்த ஆவி அவன் மேல் வந்தபோது, இயேசுவிடத்தில் அன்பு கொண்ட முதலாவது எழுந்து, நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார், உங்கள் பாவங்களை விட்டு, உங்கள் அக்கிரமங்களை விட்டு நீங்கள் மனம் திரும்பும்படியா கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்று அவர் எழுந்து பிரசங்கித்த போது இருதயத்தை குத்தப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள் 3000 பேர். அல்லேலூயா. 3 தரம் மறுதளித்தவன், 3 தரமும் மனம் கசந்து அழுது, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னவன் 3000 பேரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தான். அல்லேலூயா. அதுதான் மறுசீரமைப்பு. நம்முடைய அன்பு குறையும் போது ஆண்டவர் அந்த அன்பை ஆண்டவர் சொல்றாரு வெளிப்படுத்த விசேஷத்தில், உன்னுடைய அன்பு என்ன பண்ணிச்சு? ஆதியில் இருந்த அன்பு குறைந்து விட்டது. எபேசிய சபையை பார்த்தா உன் ஆதி அன்பு குறைந்து விட்டது. நமக்குள்ளே ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு அன்பு அதிகமாக இருந்தது. கொஞ்சம் காலம் கழித்து தேவன் மேலே அன்பு கூறுவதில் என்ன பண்ணிட்டோம்? குறைவுள்ளவன் ஆகிட்டோம். எப்படி குறைவுள்ளவன் ஆகிட்டோம்? சபைக்கு வருவதை விட்டுடுறோம், வேத வாசிக்கிறதை விட்டுடுறோம், ஜபம் பண்ணுறதை விட்டுடுறோம், ஊழியம் செய்வதை விட்டுடுறோம். அது அன்பு குறைவதற்கு அடையாளமாக இருக்கிறது. நான் தேவனை நேசிக்கிறேன் என்றால் உற்சாகமுள்ள ஆவி இருக்கும். அல்லேலூயா. அப்போ அன்பு நமக்குள் இருக்கும்போது அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்றார். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். ஏன்? அவர் எல்லாருக்காக மரித்து இருக்க, எல்லாரும் அவருக்குள்ளே மரித்து இருக்கிறோம் என்று பவுல் சொல்றாரே. கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே நெருக்கி ஏவுகிறது. எதற்காக? உலகத்தில் மக்கள் எல்லாம் ரட்சிப்படைய வேண்டும், உலக மக்கள் எல்லாம் மீட்படைய வேண்டும் என்று கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் இருக்கும்போது, கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் இருக்கும்போது என்ன நடக்குது? ஊழியம் செய்வதற்கு உற்சாகமுள்ள ஆவி இருக்கிறது, மனதுருக்கு இருக்குது. அவங்களோடு பேசணும், இயேசுவை பற்றி சொல்லணும்.
இயேசுவை பற்றி அறிவிக்கணும் என்கிற ஒரு ஞானம் இருக்குது பாருங்க. இந்த ஆவியோடு கூட ஓடுறாங்க. நெருக்கி ஏவுகிறது. எது நெருக்கி ஏவுகிறது? இன்னைக்கு நிறைய மக்களுடைய வாழ்க்கையில பணம் நெருக்கி ஏவுகிறது. பொருளாதார ஆசீர்வாதம் நெருக்கி ஏவுகிறது. பணமும் பொருளாதாரமும் உலக இச்சையும் காம இச்சைகளும் மனிதன் என்ன பண்ணுது? நெருக்கி ஏவிக்கொண்டு இருக்கிறது. அதன் மத்தியிலே தேவ அன்பு நமக்கு நெருக்கி ஏவிக்கொண்டு இருக்கிறது. நாம் எதற்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. நம்முடைய பணமும் பொருளாதாரமும் நாம் எதற்கு விரயம் பண்ணி கொண்டு இருக்கிறோம்? நாம் எதற்கு அதிகமாக செலவு பண்ணுகிறோமோ அதற்கு தான் நம்முடைய இருதயம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை நாம் ஆண்டவர் மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. நம் இருதயத்தை சீரமைக்கிறவராக இருக்கிறார். இழந்து போன அவனுடைய அன்பை மறுபடியும் சீரமைத்து கட்டி எழுப்பி அவனுடைய வாழ்க்கை என்ன சொல்றாரு? மறுபடியும் ஊழியத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். கீழ் உள்ள வசனத்தை வாசிங்க, 18ஆம் வசனத்தை. உமக்காக நான் மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் மறிப்பேன் என்று சொன்னானே, அவர் சொல்றார், வாசிங்க. நீ இள வயதுள்ளவனா இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நீ இளவயதா இருக்கும்போது நீ உன் அறையை கட்டி கொண்டாய். உனக்கு இஷ்டமான இடத்தெல்லாம் நடந்து திரிந்தாய். உன் இஷ்டமான இடத்தெல்லாம் நீ நடந்து தெரிஞ்ச. உன் இளம் வயசில் நீ உன் இஷ்டம் போல மனம் போன போக்கலை குணம் போன போக்கனே. பேதுருவே, உன்னுடைய முதிர் வயதிலே என்னை நீ நேசிக்கிறபடினாலே உனக்கு இன்ன விதமான மரணம் நடக்கப் போகிறது என்பதை நீரோ மன்னன் காலத்திலே 66 வரைக்கும் நடந்த சம்பவம். நீரோ மன்னன் காலத்திலே இந்த பேதுருவை சிலுவையிலே அறையும்படியாக நீரோ மன்னன் கொண்டு போகும்போது அவன் சொன்னான், இன்ன விதமான மரணம் எனக்கு வேண்டாம், இயேசுவை சிலுவையில் அறைந்தது போல என்னை அறைய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் பேதுரு சொன்னா, எனக்கு இப்படியாப்பட்ட மரணம் வேண்டாம். அவர் மகாபரிய பரிசுத்தமுள்ள தேவன், என்னை இரட்சகரை போல என்னையும் நீ என்ன பண்ண வேண்டாம், அறைய வேண்டாம், என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த சரித்திர சம்பவம் தான் இந்த காரியம். இயேசு பேதுருடைய மரணத்தை குறித்து சொல்றார். நான் உமக்காக மறிக்க வேண்டியதா இருந்தாலும் மறிப்பேன் என்று சொன்னாரே, அந்த இயேசு அதை நினைத்தார். உன் வாயின் பிரகாரம் நீ எனக்காக மறிக்க போகிறாய், சிலுவையில் எனக்காக நீ மறிக்க போகிறாய். ஆனால் உன் இஷ்டத்தின்படி தான் அது நடக்க போகுது. ஆமே, உன்னை அப்படி கொண்டு போவாங்க, நீ என்ன பண்ணுவ, அதை மாற்றி செய்வே. அப்போது சிலுவையினுடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதே காலகட்டத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பவுலை நீரோ மன்னன் தலையை வெட்டி கொலை செய்தார். 2 பேருடைய மரணம் அந்த வருஷங்களிலே நடந்தது என்று சரித்திரம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசுவிடத்தில் அன்பு கூறுகிறவர் இரத்த சாட்சியாக இயேசுவுக்காக ஜீவனை கொடுப்பார்கள் என்பதுதான் இது உண்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. தோமாவும் இயேசுவிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் தான் என்ன பண்ணுறாரு? இயேசுவிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் தான் வந்தார். அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேறொரு கடன் இல்லை. இன்னும் அநேக விஷயங்களை நாம் சொல்ல வேண்டும் என்றால், அன்பு நம்முடைய இருதயத்திலே பூரணமாக இருக்கும் என்றால் நாம் தேவனை நேசிப்போம், மற்ற மக்களையும் நாம் நேசிக்கக்கூடிய இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரிடத்திலே எந்த மாற்றமும் இல்லை. எப்படி திருப்பி பார்த்தாலும் தேவனுடைய அன்பு விளங்குகிறது. அவர் எல்லா காரியத்திலும் தேவ நீதியை வைத்து அன்பை வைத்து தான் என்ன பண்ணுறாரு? நம்மேல் அன்பு கூறுகிறார். அல்லேலூயா. இன்னும் நாம் தேவனை அதிகமாக நேசிக்கணும். நேரம் இல்லாத காரணத்தினாலே நான் இதோட என்ன பண்ணுறேன், முடிக்கிறேன். அடுத்த வாரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவ வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். நித்திய ஜீவனை பெறுவதற்கு அவன் என்ன செய்தானோ, நல்ல சமாரி என்ன செய்தானோ அப்படியே நீயும் போய் செய் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போது இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதற்கும் அன்பு கூற வேண்டும், இயேசுவிடத்தை அன்பு கூற வேண்டும். அதுதான் அடிப்படை தகுதியாக இருக்கிறது. பிற தகுதியெல்லாம் தீமோத்தேயு புஸ்தகத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பண ஆசை இல்லாதவனாகவும், நல்ல மெய்ப்பனாகவும், பொருளாசை இல்லாதவனும், சண்டை பண்ணாதவும், ஒரே மனைவி உடையவனாகவும் பல விஷயங்களை அங்கே என்ன பண்ணுறாரு? போதிக்கிறார். தான் சொந்த குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று போதிக்கிறார். அநேக விஷயங்களை அவர் என்ன பண்ணுறார்? பவுல் ஒரு ஊழியனுக்குரிய தகுதியெல்லாம் அவர் பேசுகிறதை நான் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவராலே பிறப்பித்தவரிடத்திலும் அன்பு கூறுகிற கடன் இருக்குது. அதை நாம் செய்வோம். இது கடினமாக இருந்தாலும் அவருடைய நுகத்தடி நமக்கு லகுவாக இருக்கும். அல்லேலூயா.
அதுதான் சிலுவையில் அறையப்படுத்து. நம்ம இடத்துல அன்பு கூறாத ஒருத்தனிடத்துல அன்பு கூறுறோம் பார்த்தீங்களா? நமக்கு பழி வாங்குறான், ஒரு தீமை செய்கிறான், அவனை போய் அடிக்கணும்னு தோணுது, அவனை போய் ஏதாவது செய்யணும்னு தோணுது. ஆனாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நம்ம என்ன பண்ண முடியல, அவனை அடிக்க முடியலையே ஆண்டவரே, எதுவும் செய்ய முடியலையேன்னு வரம் பற்றியா, மன பொறுத்துன்னு வரம் பற்றியா, நம்ம அதை செய்யக்கூடாதுன்ட்டு. அதுதான் அன்பு. அல்லேலூயா. ஒருத்தனுக்கும் நம்ம ஒரு தீமையை நம்ம செய்ய தேவையில்ல, கர்த்தர் பழி வாங்குவார். அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. உனக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ணுவார். நீ இறங்கி யுத்தம் பண்ண, ஆண்டவர் இறங்கி யுத்தம் பண்ண மாட்டார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் எழுந்திருப்பு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.